நமஸ்காரம். இப்போ நாங்கள் எல்லாமே ஒரு வீடியோ பண்ண வந்தாச்சு இங்கே நம்ம உள்ளூர் தோப்புக்குள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மொத்தம் 5 பேர் வந்தாச்சு. 5 பேரில் அந்த பையன் ஆளுக்காரனு வரும். இப்போ அது லேட்டாக தான் வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கோழிக்கறி இதான் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, இதில் நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி கோழிக்கறி வந்தாச்சு. இப்போ என்னென்னா இதில் ஃபுல்லாக நல்லா கீரி அங்கே கீறணும். நல்லா கீறி அப்புறமா தான் மசாலா போடணும். இதில் நல்லா மசாலா போடணும். இது ரெண்டாக யாருன்னா இதில் என்ன மசாலா போடும்போது முட்டை போடணும். அது இந்த முட்டை வச்சுருக்கேன்னா அந்த பாப்பா. இப்போ எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்மளே இந்த சிக்கனில் ஃபுல்லாக மசாலா அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி முடித்தோடனே வாழை இலையில் நல்லா கட்டுறோம். நல்லா கம்பில் கோர்த்து கிரில் சுக்கா மாதிரி நல்லா வேக வைக்கிறோம். நெருப்பில் வேக வச்சுட்டு நல்லா வெந்தப்புறம் இந்த வாழையில எடுத்து வச்சு எல்லாம் நம்ம டேஸ்ட் பார்க்குறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வாங்க போகலாம். முதல்ல இந்த பாத்திரத்தில் நல்லா தண்ணி ஊற்றி நம்ம க்ளீன் பண்ணுறோம். இப்போ தண்ணி ஊற்ற போகிறது யார் தெரியுமா? இதை தான் என் பொண்ணு. போதுமா நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணுறோம். ஏன்னா மசாலா இதில் தானே நம்ம ரெடி பண்ணணும். அதனால இந்த பாத்திரத்தை நல்லா கையால் தேய்க்கணும். அப்புறம் சுத்தமாக கழுவணும். அதனால கழுவணும். என்னம்மா சரி தானே? கொண்டாங்க. நான் சொல்கிற வேலையெல்லாம் கவனமாக கேட்கணும். நான் என்ன கேட்குறேன்னோ அப்பெல்லாம் கொடுக்கணும் கையில். நான் அப்படித்தாம்மா பேசுகிறேன். எனக்கு அப்படித்தான் பேச முடியும். நான் சொல்கிற மாதிரி கேட்கணும். என்னம்மா? நீ தான் பத்திலி தானே? நீ பத்திலின்னு கூப்பிட்டா கரெக்டாக இங்கே வரணும். இல்லை இன்னும் வச்சுங்க, சிக்கன் பீஸ்லேயே கம்மி தான் தருவேன். பத்திலி, நான் என்ன கேட்குறேன்னு கரெக்டாக நீ சொல்லணும். இப்போ சிக்கன் நம்ம கையில் எடுத்தாச்சு. எதுக்கு எடுத்துருக்கேன்னா, இப்போ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும்? மிளகா பொடி மேலே போடணும். மிளகா பொடி மட்டும் இல்லை, இன்னும் நிறையா மசாலா போடணும். மசாலா ஃபஸ்ட்டு உள்ளே ரெடி பண்ணுறையா? என்னம்மா? அது மாதிரி நான் கேட்குறேன்னா எதனா சாமான் கேட்டேன்னா கரெக்டாக கையில் எடுத்து கொடுக்கணும். அதுக்கு தான் சும்மா இங்கே பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு 2 பேருக்கு சிக்கன் பீஸு கம்மி தான் தருவேன். இதில் வைக்கணும். பத்திரமா பார்த்துக்கோ. சரியா? அப்போ மசாலா ரெடி பண்ணலாமா? ரைட்டு. இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ணுறோம். பாத்திரம் க்ளீனாக இருக்குயா? மசாலா எங்க? பாப்பா பொண்ணு என்னன்னு கேளுமா? இப்போ என்ன பண்ண போகிறோம்? மசாலா ரெடி பண்ண போகிறோம். எது உள்ள ரெடி பண்ண போகிறோம்? இது உள்ள. நம்ம சிக்கன் எங்கே வச்சிருக்கு? சிக்கன் இங்கே தனியாக இருக்கு. இப்போ நம்ம மசாலா ஒன்று எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ அது மொத்தமாக ஒன்றா இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறாயா? என்ன பண்ணுறாயா? மிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்னா கோழி மேலே அப்ளை பண்ணுறோம். இப்போ மஞ்சத்தூள் எங்கே இருக்குது? கரெக்டாக சொல்கிற கண்ணுமணி, கரெக்டாக சொல்கிறம்மா நீ. பரவாயில்ல, நல்ல பொண்ணு தான் நீ. நல்ல பொண்ணு தானே? 2 உப்பு எங்க இருக்கு? மிளகாத்தூள் எங்க இருக்கு? மொட்டை எங்க இருக்கு? மொட்டை அது மொட்டை பத்திரமா வைக்கணும். கீழே உருண்டுச்சுன்னா டமால் போயிடும். சரியா? மிளகாத்தூள் எங்க? மிளகாத்தூள் அந்த இன்னொரு மசாலா சொன்னுமே, அது எங்க? சோம்பு தூள். எல்லா மசாலா வந்தாச்சு. அங்க இருக்கிற மெயின் என்ன தெரியுமா? எஞ்சி பூண்டு எங்கயா? கரெக்டா சொல்ற கண்ணுமணி. நீ பரவாயில்லையா, நீ கரெக்டா பேசுற. நீ அதுன்னு பரவாயில்ல. ஆயில் எங்கம்மா? எல்லாம் கரெக்டா ரெடி எடுத்து வச்சாச்சு. கேட்ட கரெக்டா சொல்லியாச்சுல்ல? கரெக்டா. இந்த பண்ண நல்ல சின்ன புண்ணியா, நல்லா பேசுறையா. பரவாயில்ல. இப்போ என்ன பண்ண போகிறோம் தெரியுமா?
முட்டை முட்டை உடச்சி இதிலே போடுறோம்யா. சரியா? முட்டாய் இல்லை, முட்டாய் இல்லை, முட்டை 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 போடணும். இது உள்ளே போடணும். இப்போ உடைக்கிறேன், முட்டை உடைக்கிறையா. சும்மா நீங்கள் கரெக்டாக காதில் வாங்கினியா. சரியா? முட்டை உடஞ்சாச்சு. இப்போ இதில் போட்டாச்சு. உள்ள கீழே வந்தாச்சியா. முட்டை உள்ளே, ஒரு முட்டை உள்ளே போட்டாச்சு. இப்போ இந்த ஓடு சைடில் வைக்கிறேன். அப்புறமா ஓரமாக போடணும். இன்னொரு முட்டை எடுமா. ஐயா முட்டை ஊத்தியாச்சு. முட்டை ஊற்றியாச்சு. கொஞ்சம் பாரு, முட்டை பாரு, நல்லா கலராக இருக்கான்னு. நல்லா கலரா இருக்கு, சூப்பரா. கொஞ்சோண்டு தர சாப்பிட்டு பார்க்குறியா? ஐயோ ஏனா பாப்பா வெக்கப்படுறாயா. ஐயோ இப்போ ரெண்டாவது மிளகாப்பொடி போடுறோம். மிளகாப்பொடி போடுறோமுங்க. முட்டை மேலே மிளகாப்பொடி போடுறேன். சரியா? அடுத்து என்ன போடுறோம்? பெப்பர் தூள் போடுறோம். மிளகுத்தூள். மிளகுத்தூள் போட்டால் நல்லா காரமாக இருக்கும். நல்லா உடம்புக்கு நெஞ்சில் சளி, தலைவலி, கால்வலி, மேல் வலி, தலைவலி, ஜலதோஷம், வெட்டபாய்பு, கபால் நீர் எல்லாமே நல்லா பறந்து மேலே போயிடும். உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு தான் இந்த பெப்பர் தூள் நான் வந்து கூப்பிடணுன்னு வச்சுக்க. கண்ணுமணின்னு கூப்பிட்டா இந்த மிளகு தூள் சாப்பிட்டா குரல் நல்லா வருமா. குரல் அதுதான் குரல். அதுதான் நான் வரும். அப்படிதான் நான் சொல்ல முடியும் எனக்கு. அப்புறம் என்ன பண்ணணும்? உப்பு போடணும். உப்பு உப்பு போடுறையா மசாலால. சும்மா சும்மா கேட்குறேன். எவ்வளோ தேவையோ நம்ம உப்பு போடுறோம். பத்தலைன்னா அப்புறம் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டில் ரெண்டாவது மசாலா ரெடி பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு உனக்கு நாக்கில் வைக்கிறேன். பத்தலை நீ சாப்பிட்றியா? அப்புறம் என்ன எப்படி சொல்கிறீங்கன்னு பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை. மஞ்சத்தூள் போடுறேன். அதுதான் அம்மியில் அரைக்கிறான்னா கையால். இப்போ எல்லாம் மிக்சியில் அரைக்கிறேன். நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கு? அம்மியில் கையால் அரைச்சாச்சு இஞ்சி பூண்டு. அதை இப்போ எடுக்கிறோம், உள்ளே போடுறேன். போட்டு அடுத்த ஆயில் ஊற்றி அதை எண்ணெய் ஊற்றணும். சுத்தமான ஆயில் ஊற்றுறோம். என்ன ஆயில் ஊற்றுறோம்? ஆயில் ஊற்றுறோம். நல்லா போகுதல்ல என்ன? இப்போ மிக்ஸ் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா எல்லா மசாலா ஒன்று மிக்ஸ் ஆகுறாயா. மிக்ஸா நல்லா மிக்ஸ் ஆகுறேன். நல்லா பார்க்கணும். அதப்பா அப்படித்தாம்மா எனக்கு பேசணும். நான் வரமாட்டேன். நீங்கள் பேசுகிற மாதிரி வரமாட்டேயா நம்ம. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டா இப்போ லைட்டாக நம்ம பத்திலிக்கு நாக்கில் வைக்கிறோம். வேண்டாமா? நல்லா ஸ்மெல் வருதம்மா. நம்ம மாமாவுக்கு வைப்போமா? அந்த பையன் போனேயா ஆளக்கானு எங்கே போயாச்சு? பையன் வரட்ட சிக்கன் பீஸ் இன்னைக்கு பார்க்கலாம். இந்த பொண்ணுமணி, கண்ணுமணி, நீங்கள் 2 பேரும் பத்திலிக்கு வேண்டாமா? நீங்கள் 2 பேரும் உப்பு இருக்க பாரு. எனக்கு வேணாம். ஐயா உனக்கு வேண்டாம். நம்மளும் வேண்டாம் சாப்பிடலாம். கோழில மசாலா தடவிட்டு தான் அதுக்கப்புறம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட்ல சாப்பிட்றேன். அப்புறம் தான் உங்களுக்கு தரேன். நாங்க தான் ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். எனக்கு அந்த லெக் பீஸ் ஒட்டே வச்சிருங்க. பார்க்கலாம். நான் சொல்ற வேலை கரெக்டா கேட்கறேன்னா அப்புறம் தான் தருவேன். இல்லைன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் சாப்பிட்றேன். நான் உங்களுக்கு முன்னாடியே எடுத்து சாப்பிடுறேன். எனக்கு லெக் பீஸ் பா. எனக்கும் லெக் பீஸ். எனக்கும் லெக் பீஸ். லெக் பீஸ்னா என்ன? எனக்கு தெரியாதம்மா. நீங்க சொல்லி கொடு. தொட்டை பீஸ். அப்படியா? தொடையில கறி வருதா? இல்லை அதுதான் லெக் பீஸா? சரி சரி, நான் இனிமேல் கற்றுக்கிட்டாச்சம்மா. இதை அடுத்து ரெடி பண்ணுறேன். சரி நம்பி. சிக்கன் எடுத்தாச்சு. இப்போ மசாலா உள்ளே சேரணும்னா என்ன பண்ணணும்? இப்போ கீறுறான். ஃபஸ்ட்டில் தொடையில் கீறுறான். முதல்லம்மா கீறலாம் பார்க்கலாம். நல்லா கீறியாச்சு. இப்போ நல்லா குத்தியாச்சு.
அவங்க வரத்துக்குள்ள சீக்கிரம் சமைச்சு நம்ம சாப்பிடுவோம். இந்த கட்டையை கீழே வச்சுட்டு ரெண்டு உடைய முடிங்க. ம் போதுமா? உரு உரு உரு. இப்போ மிக்ஸ் பண்ண மசாலாவை இப்போ சிக்கன் மேலே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணலாம். ஏ பத்தலி, சிக்கனுக்கு மசாலா போடுற பார்க்குறியா? நல்லா மசாலா போடணும், நல்லா அப்ளை பண்ணணும். மசாலா சிக்கன் உள்ளே நல்லா போகணும். பார்க்க வச்சு ஊறுது. ஆனால் இப்போ சாப்பிட மாட்டேன், ஏன்னா பச்சையாக இருக்குது. ஆனால் பச்சையாதுன்னா நல்லா வெந்தோட்டு சுட்ட சுட்ட இப்படி பிடிக்க வேண்டியதுதான். கொழுந்த இலை, இந்த கொழுந்த இலையில வாழை இலை இருக்காண்ணா கேட்குறல்ல கண்ணுமணி, வாழை இலை இருக்கல்ல, இதுதான் கொழுந்து இலை. ரொம்ப முத்தின்னா இது மாதிரி டப்பு 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 டப்புன்னு கிழிஞ்ச போயிருப்பையா. அதுக்கு தான் இந்த கொழுந்து இலையில கட்டுறேன். இதுதான் கொழுந்து இலை. அதான் கட்டிகிட்டே இருக்கம்மா. எப்பதான் நீங்களே கட்ட போனீங்களா? இது இந்த வேலை பொறுமையாக பார்க்கணும். நீ சொல்கிற மாதிரி ஆகாதம்மா. வீட்டு பண்ணையா நீ என்ன வேகமாக போகிற, சொல்லும்போது அந்த மாதிரி செய்யணும். சரியா? இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சு, நல்லா எரியிற. இப்போ ரெண்டு ஆள் அந்த பக்கம் இந்த பக்கம் பிடிக்கிறேன். பிடிச்சி அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள், ரெண்டு பேர் நெருப்புல வை. கம்மியா ரெண்டு பேரும் ஒரு ஆள் முன்னாலே போயா, ஒரு ஆள் முன்னாலே போ, பின்னாலே நீ பார்த்து போன. அங்கரா நீ அது மாதிரி தான். சுத்தலாம் சுத்தலாம். அப்போ இந்த கிர்லி சிக்கனை ரெண்டு பக்கமும் கம்பு வச்சு சென்டரில் வச்சாச்சு. இப்போ நெருப்பு எரிஞ்சு நல்லா அமர்ந்தாச்சு. இப்போ தணல் மட்டும் உள்ளே கிடக்குறேன். இப்போ அந்த தணலில் நல்ல ஹீட்டில் சிக்கன் நல்லா மசாலாவோட நல்லா வெந்துட்டு இருக்கு. ஆமாம், வேட்டும் வெந்துட்டே இருக்கட்டும். நீ வீசுமா. இப்போ கரெக்டாக பிடி. நீ அந்த பக்கம் பிடி, நீ இந்த பக்கம் பிடி. ரெண்டு பேர் ரெடி. கமான் தோக்க. மேலே தோக்கையா, நல்லா கீழே பார்த்து வா. என்ன பத்தினி, நீ சைடில் போ. ஐயா முள்ளமா பா, கீழே முள்ளு கல்ல கிடக்க. கவனமாக வரணும், முள்ளமாக வைக்கணும். அப்படித்தான் பாரியா. நல்லா அந்த கோழியில் இருக்க கொழுப்பு நெய் மாதிரி உருகி ஊற்றிருக்க பார்த்தியா. கட்டில் பார்த்தியா, சிவப்பு கலரில் மேலே பொட்டு 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 பொட்டா தெரியுது. நல்லா மணக்குதா. சூப்பராக வாசனை வருதா ஐயா. இங்கே பார்க்க தெரியுது. ஏன் பத்திலே கை வைக்காத, சொட்டப்படும். அதோட இங்கே சூப்பராக தெரியுது. கரெக்டாக பிடிக்கணும். பத்திலி என்ன கேட்குறேன்னா நீ காதல வாங்கம்மா. டக்கு 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 டக்குன்னு பதில சொல்லு. நான் கூப்பிடுறேன், நீ மேலே பார்க்குற கீழே பார்க்குற. கஜ கஜா அந்த சிக்கனு இப்போ கம்பி அவுத்தாச்சையா. இப்போ ரெண்டு இலை வச்சாச்சு, மேலே எடுத்தாச்சு. இப்போ மூணாவது இலை நம்ம அவுக்கிறோம். அதான் அவுத்தட்டா அப்புறம் சாப்பிடலாம். உனக்கு பசிக்குது எனக்கு தெரியுது. தர நல்லா வெந்தாச்சா. நல்லா வெந்திருக்கையா, நல்லா மணக்குது. மசாலா உள்ளே போச்சப்பா. அதை பாரியா. இந்த பாருங்க, நம்மளே வேக வச்ச சிக்கனு சொல்றா. வேக வச்ச சிக்கனு கரலை சிக்கனு நல்லா வெந்தாச்சு. இப்போ இலையில அப்புறமா இலையில வைக்கிற, அப்புறம் டேஸ்ட் பண்ண. இங்கிட்டு இருக்கிறேன்.
நான் தான் ஆ பச்சை வச்சீங்க. நான் தான் இருப்பேன். இப்போ நான் பிடிக்கிறேன், கம்பு விடுங்க. போறேன் தூக்கி வச்சடா. ஓரமாயி. ஐயோ சுடுது. தம்பி இந்த லெக் பீஸை நல்லா தண்ணி தனியாக இப்படியெல்லாம் திருப்புங்க மாமா. ஏன் பத்தலே எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும் தெரியுமா? அடுத்து இந்த உள்ள கம்பி கட்டியிருக்கல, இதை முதல்ல அபக்கணும். அபத்தட்டு தயிர் ஊற்றணும். அதை ஐயா சொல்கிறேன், காதில் வாங்க. நீ என்ன கோபப்படுற? தயிர் ஊற்றி பீஸு எடுத்து அதில் தொட்டு சாப்பிடணும் முதல்ல. அது டேஸ்ட்டு பாரு. எல்லாருக்கும் முன்னாடி நான் தான் ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு. தயிர் ஊற்றியாச்சே. ஏன் ஒரு ஆள் அங்கே திருடி போகுது. சாப்பிடுவோமா? சாப்பிடுவோம். ஐயோ சூடா இல்லையோ. அருமையான கறி நல்லா வெந்தாச்சப்பா. இப்போ நம்ம ஒரு டேஸ்ட் பார்க்குறேன். வேற லெவல் சூப்பர் டேஸ்ட். ஐயோ சூப்பரா இருக்கு. ஐயோ பாடி முதல்ல சொன்னல வேலை பார்க்காதாரு, அதான் ஓடி போச்சு பத்தியா. இப்போ சிக்கன் சாப்பிட வந்தாச்சு. என்னம்மா பத்தலி எப்படி இருக்கு? எப்படி சூப்பர்யா. என்னம்மா கண்ணமணி பொண்ணுமணி எப்படி இருக்கு? எங்க சிக்கன் கடை? ஆஹா, இன்னைக்கு சிக்கனு கிரில்லு, சிக்கன் கிரேவி அருமையா இருக்கு. சூப்பர். இதுக்கான எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுங்க. வீடியோ போட்டுன்னு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் அனுப்பிவிடுங்க. ஐயா எல்லாருக்கும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்த்துட்டு நல்ல எங்களுக்கு லைக் போடுங்க. போட்டு எங்களுக்கு நல்ல என்கரேஜ் பண்ணுங்க. அடுத்தடுத்து நல்ல வீடியோ உங்களுக்கு தரேன். சரி எல்லாம் சாப்பிடப்பா. செம்ம டேஸ்ட் ஆகுது. அம்மா இது மட்டும் ஒரு டேஸ்ட் வரவே வராது எந்த இதுக்கும். ரெண்டாவது எங்க அக்கா காட்டு நல்லா வேக்காடெல்லாம் நல்லா வந்துருச்சு. சண்டைக்கு அப்படி அடிக்கிறதே கறிக்கு எனக்கெல்லாம் போதும்பா, வயிறு ஃபுல்லாகிடுச்சு. எனக்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு ஃபுல்லாக அருமையா எனக்கு தோலுக்கும் அந்த கருக்கும் அருமையா இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ்.